இந்த கிராண்ட் ஃபைனல் முள்ளூர் விசஸ் ஐயம்பட்டி. ஸோ இந்த மேட்சுக்கு 2 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஐயம்பட்டி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது பிள்ளையார், நான் ஸ்ட்ரைக்கில் முத்து. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா மாரிஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ஷார்ட் பிச் பால், டாப் பிச், சரியான ஹைட்டு தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா ஸோ யாருமே இல்லைங்க, விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி 1-2 2 ரன் ஓடி வந்துட்டாங்க. 2 ரன் மட்டும். செகண்ட் ஒன் ஃபுல் ஃபேஸ்ல சூப்பரா போட்டாருங்க, லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி டாட் பால். தேர்ட் ஒன் அகைன் ஃபுல் ஃபேஸ்ல யாக்கிங் லென்த்ல விட்டே கொடுக்காத பந்து. ஸோ ஆஃப் சைடில் கட் ஆயிருக்கு. அங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணிட்டாருங்க. ஸோ ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும், ஒரு ரன் மட்டும். ஃபோர்த் ஒன் தெளிவா ஸ்கூப் ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் பிகன் தி ஸ்டம்ப்ல பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா உருண்டு ஓடிட்டு இருக்கே, போயிருங்க கண்டிப்பா பவுண்டரி. ஸோ தேவையான ரன்னை எடுத்துட்டு வராருன்னே சொல்லலாம் இங்க முத்து. ஃபிஃப்த் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, குயிக்கா இருந்துச்சு, டாட் பால மாறிடுச்சுங்க இங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால். ஸோ ஷஃபிள் பண்ணி அடிச்சுட்டாருங்க, இது கண்டிப்பா தாண்டி போகும். எஸ், வெளில போய் விழுந்திருக்கு. கடைசி பால்ல ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு இங்க முத்து. இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடியுது. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க ஐயம்பட்டி. செகண்ட் ஓவர் போட மனோஜ் வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்ல பிள்ளையார். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்ல வித்தியே கொடுக்காத பந்து. ஸோ லாங் ஆன்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க, உருண்டு ஓடிட்டு இருக்கு. அங்க ஒரு ஃபீல்டர் சேவ் பண்ணிட்டாருங்க. ஸோ 1-2க்கான வாய்ப்பான்னு பார்த்தா 2 ரன் ஓடி வந்துட்டாங்க. செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சுட்டாருங்க. எஸ், ஹியூஜ் ஒன் தான் நினைக்கிறேன். இது கண்டிப்பா வெளில போய் விழும். எஸ், ரொம்ப தூரம் போய் விழுந்திருக்கு. பிள்ளையார் பேட்ல இருந்து ஒரு 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க. நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்ல இன்சைட் எட்ஜ்ல பிகின் தி ஸ்டம்ப்ல உருண்டு வருது, சேவ் பண்ணிட்டாரு பேக்கப் ஃபீல்டர். ஸோ இங்க ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும், ஒரு ரன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஷஃபிள் பண்ணி ஃபுல் டாஸ் பால அடிச்சாருங்க. சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா எஸ், போய் விழுந்திருக்கு. பிள்ளையார் பங்குக்கு அடிச்சா என் பங்குக்கு நானும் அடிப்பேங்கிற மாதிரி முத்து அவர் ஒரு 6 பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க. ஃபிஃப்த் ஒன் ஷஃபிள் பண்ணி அதே மாதிரி ஸோ குயிக்கா இருந்துச்சு. ஸோ டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பால் ஃபுல் ஃபேஸ்ல விலைக்கு வந்துச்சு. ஒயிட் பால் தான் கொடுப்பாங்க, ஒயிட் பால். இங்க கீப்பர் மிஸ் பண்ண, பேக்கப் ஃபீல்டர் நல்ல சேவ். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு ரன் ஓடிட்டாங்க. ஒயிட் +1 போன பால் ஒயிடு. டி பால் ஃபுல் டேஸ் பால். ஸோ லாங் ஆன்ல சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஒரு ரன் ஓடிட்டாங்க. 2வது ரனுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஸோ ரன் அவுட்டா மாறிடுச்சுங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவடையுது. 2 ஓவருக்கு 39 ரன் அடிச்சிருக்காங்க இங்க ஐயம்பட்டி. 2 ஓவருக்கு 31 ரன் அடிச்சிருக்காங்க ஐயம்பட்டி. 32 டார்கெட் ஃபார் முள்ளூர். 12 பந்துகளை சந்தித்து முத்துக்குமார் 32 டார்கெட் அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரைக்ல யோகேஷ், நான் ஸ்ட்ரைக்ல மனோஜ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முத்து. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷஃபிள் பண்ணி லோ கேப்டா வந்துச்சு, டாட் பாலா கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க முத்து. ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட்டை கொடுக்குறாருன்னே சொல்லலாம். செகண்ட் ஒன் ஷார்ட் பிச் பால், டாப் பிச், கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா பந்து வீச்சாளர் புடிச்சாருங்க இங்க பவுலர் முத்து. ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் யோகேஷ், அவரோட விக்கெட் இங்க கடைசியா பறி போகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா விஜய் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு, டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க இங்க. ஃபோர்த் ஒன் ஒரு யாக்கிங் லென்த்ல சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் புடிச்சாங்க. ஸோ விஜய் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது. இந்த ஓவரை எக்ஸலண்டா போட்டுக்கிட்டு இருக்காரு இங்க முத்து. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்க காமராஜ் வந்திருக்காரு. ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா அங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு, சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இங்க ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும், ஒரு ரன் மட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் மனோஜ் ஆன் ஸ்ட்ரைக், சென்சிபிளா கட் பண்ணியிருக்காரு, அங்க ஃபீல்டர் சேவ் பண்ணிட்டாரு. ஸோ இங்க ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ரனோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவடையுது. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 2 ரன் தான் எடுத்திருக்காங்க இங்க. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 2 ரன் அடிச்சிருக்காங்க இங்க முள்ளு. ஸோ போன ஓவரை போட்ட முத்து எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்காரு, 2 ரன் மட்டும் விட்டு கொடுத்துருக்காரு. ஸோ செகண்ட் ஓவர் போட இங்கே பிள்ளையார் வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்ல மனோஜ். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ ஃபுல் ஃபேஸ்ல காலிலே எடுத்து வந்து போட்டிருக்காரு. ஸோ டாட் பால கன்வெர்ட் ஆயிடுச்சுங்க இங்கே. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு இங்கே பிள்ளையார். செகண்ட் ஒன் ஸ்லோயர் கரா சூப்பரா போட்டு கொடுத்துருக்காருங்க ஒரு ஸ்லோயர். ஸோ டாட் பால கன்வெர்ட் ஆயிடுச்சு. பேக் டு பேக் 2 டாட் பால பதிவு பண்றாரு இங்கே பிள்ளையார். ஸோ மேட்ச் ஆல்மோஸ்ட் ஐஎம்பி சைடா திரும்பிடுச்சு. தேர்ட் ஒன்
ஒரு ஸ்லோவர் ஒன் ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கனுங்க. லைனில் வச்சு பிடிச்சிட்டாரு. ஸோ மனோஜ் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. இதோட இந்த மேட்சை வின் பண்றாங்க விஎம்கே ஐயம்பட்டி. வாழ்த்துக்கள் ப்ரோ. வீரர்களை கொண்டு களம் கண்ட ஐயம்பட்டி விஎம்கே பாய்ஸ் அணியினர் முதல் வரிசையில் முத்தமிடுகின்றனர். பெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கான அவார்டை ராஜா அண்ணன் கொடுக்குறாங்க. அவர் இல்லாதனால எண்ணெய் பாண்டி வாங்குறாரு. ஸோ வாழ்த்துக்கள்லாம். பெஸ்ட் பவுலருக்கான அவார்டை இங்கே மாரிசன் கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள்லாம். அவரோட வேலையில மட்டும் ஆர்டிஸ்ட் பவுலிங்லயே ஆர்டிஸ்ட் தான் அப்படிங்கறத நீங்க காமிச்சிருக்காரு. குறிப்பிட்டத்தக்க ஒன்று ஒரு யங்ஸ்டருக்கு தான் போகுது. யங்ஸ்டர் இன்னொரு க்ளூ தரேன், ஆல்ரவுண்டர். இன்னொரு க்ளூ தந்துடுறேன். அந்த அவார்டு ஐயம்பட்டி விஎம்கேல இருந்து யாரா இருக்கும்? எல்லாரும் கெஸ் பண்ணுங்க, ஒரு சவுண்ட் போடுங்க யாரு அப்படின்னு பார்க்கலாம். யாரா இருக்கும்? எனிபடி? ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த இந்த தொடரிற்கான ஆட்ட நாயகன் விருதினை பெறுகிறார் அன்பு தம்பி இளம் பந்து வீச்சாளர், அதிரடி ஆட்டக்காரர். இத்தொடரில் இக்கட்டான இருளான ஆட்டத்திலும் கூட 46 பதிவு செய்த குறைகள் அப்படின்னு ஒன்றும் இல்லை பெருசாக. டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு கொடுத்தாங்க, ஃபுட்டும் நல்லா இருந்தது. இதே மாதிரி அடுத்தடுத்த டோர்னமெண்ட் நல்லா நடத்தணும், நம்ம ஏரியாலையும் நிறைய அந்த மாதிரி மேட்ச் நடத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஒரு நல்ல டோர்னமெண்ட்டில் நிறைய நல்ல டீமுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக விளாண்டு இந்த டோர்னமெண்ட்டில் ரன்னர் ஆகிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு கங்க்ராட்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸை வச்சு விளாண்டாங்க முள்ளூர். ஸோ அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். கிரிக்கெட்டில் ஒரு டெடிகேஷன் அப்படின்னு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம். நேற்றுக்கு மாரிசனுக்கு மேரேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ நேற்று மேரேஜ் ஆகி இன்னைக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு ஊருக்காக கிரிக்கெட்டுக்காக வந்தார். ஸோ அதுக்குமே கண்டிப்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். பண்ணிட்டு தான் இருந்தோம் கிரவுண்டில். இருந்தாலும் ஒரு வெற்றிங்கிற அது வந்து இந்த வெற்றிங்கிற ஒரு இடத்த பிடிக்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் நம்ம இருக்கும். அடுத்து அது ஒரு உத்வேகமாக இருக்கும். அடுத்த அந்த மேட்ச்சுக்கு நம்ம அது ஒரு வெற்றிங்கிறது ஒரு அது வந்து செகண்ட் ப்ரைஸுங்கிறது ரொம்ப நாளாக நாங்கள் வந்து ஒரு லீக்லேயே ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சுட்டு 2வது ரவுண்ட் தோற்று இதே மாதிரி தொடர் தோல்வியை சந்திச்சுட்டே இருந்தோம். இன்றைக்கி வந்து நாங்கள் 3 ரவுண்டு கட் பண்ணி 4வது ரவுண்டும் ஜெயிச்சு ஃபைனலில் வந்து விளாண்டது எங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. மாரிசனை முந்தா நாள் தான் கல்யாணம். இன்றைக்கி நாங்கள் மேட்ச்சுக்கு போவோமா இல்லாமல் எனக்கு தெரியல. எங்களுக்கு திடீர்னு பார்த்தா மேட்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா யார் கேட்டன்னு பார்த்தா மாரிசன் அவரே வந்துட்டார். ரொம்ப கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, அவர் வந்து சின்ன பசங்களாம் வச்சு அவங்கள மேலே கொண்டு வரணும். அவர் வந்து முள்ளூரில் நேம் காண்டி மட்டும்தான் கிரிக்கெட் விளையாடுறாரு. ஒவ்வொரு கிரிக்கெட்டுக்குமே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டுறது அவர் தான். எங்கள்கிட்ட அவ்வளோ காசே வாங்குறது இல்லை. அவர் மட்டுமே எவ்வளோ தோற்று இருந்தாலும் என்ட்ரன்ஸ் கட்டி எங்களுக்கு விளையாடுங்கடா, நம்ம நேம் ஊரோட நேம் வந்து மேலே வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்கள் வந்து விளையாடுறோம். பம்பரத்தை விட சுத்த வர்ற நூலுக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்போ இவங்கெல்லாம் இத்தனை பேர் சூப்பராக விளாண்டாலும் விளாட்றதுக்கு ஒரு கோச்சர் அப்படின்னே சொல்லலாம். மாரினா இருக்கட்டும், கல்யாணா இருக்கட்டும். இன்னைக்கு கல்யாணம் வரல. ஸோ டோர்னமெண்ட்ல சாம்பியன் ஆயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். உங்களோட யங்ஸ்டர் அவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுங்க. அந்த நம்பிக்கைக்கு எப்படி பலன் அளிச்சிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள். எல்லாரும் நல்லா விளாண்டாங்க. நான் சொல்கிறேன் கேட்டு எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி நல்லா விளாண்டாங்க, சிறப்பாக விளாண்டாங்க. ஸோ இந்த பிச்சு மைதானம் எப்படி எந்த அளவு சப்போர்ட் பண்ணுச்சு உங்களுக்கு? ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு. நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. என்னோட நண்பர் கிளாஸ்மேட்டு கூப்பிட்டுனா வந்து நானும் ஒன்றா பேசுவாங்க. நல்லா எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. உணவு கொடுத்தாங்க, மதியெல்லாம் சாப்பிட்டாங்க, சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, அது மாதிரி இன்னொரு முக்கியமான கொஸ்டின். ஸோ பிள்ளையார் சின்ன பிள்ளையார் அண்டு முத்துக்குமார் சின்ன பசங்களாக இருந்தாலும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபெமிலியர் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் ஃபைண்ட் ஆஃப் த ஐயம்பட்டி பெஸ்ட் பிளேயர்ஸ்னால் 2 பேர் விளாண்டாங்க. ஸோ ஹரி உண்மையாக வேற லெவலான ஒரு இம்ப்ரெசிவான இன்னிங்ஸ். நல்ல டீமுக்கு எகெயின்ஸ்டாக ராஜவர்தனை அவரும் வேற லெவலான உண்மையாகவே ஃபைண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக விளையாடுறாங்க. அதே மாதிரி தம்பி விக்கி ஒரு மேட்ச் அப்படி இப்படி போனாலும் இன்னொரு மேட்ச் பேட்டிங் பவுலிங் சூப்பராக ஆடி பண்ணிக்கிறாரு. அங்கங்க அப்படிலாம் போகாம எப்பவுமே எங்கேயும் போகாம கிரவுண்டே கலைஞர் 2 நாளா இருந்த வைரமன்னன் அவர்களுக்கு மனமான நன்றி. இத்தொடரிற்கான முத்தான முதல் வரிசையை
நடைபெற்று முடிந்த தேர்தலிலோ போட்டியிட்ட பல தலைவர்கள் மத்தியில் போட்டி என்பதை வார்த்தையில் மட்டும் வைத்து அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பலரை எங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எளிமையாக பழகக்கூடிய மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு மாமா SMS சேர்த்து மூவர்ஸ் அவர்களின் உரிமையாளர் எங்களின் கவுன்சிலர் இன்று மட்டுமல்லாமல் எப்பொழுதும் எங்களுக்காக உழைக்கக்கூடிய கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய கவுன்சிலர் முத்தான முதல் வரிசையை வழங்கிய அவர்களுக்கு தென்னங்குடி ஃப்ரீடம் வாய்ஸ் அணியினர் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். பிரபு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கமிட்டியின் சார்பாக கௌரவிக்கப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து 2 நாட்களாக எங்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். பேசி ஆகணும்னு சொல்லிட்டாரு. டோர்னமெண்ட் 2 நாளா நடந்துச்சு. நீங்களும் கமிட்டியில வராதான் எப்படி டோர்னமெண்ட் நடந்துச்சு, எல்லா டீமும் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க, எல்லா டீமும் என்ன சொல்ல விரும்புறீங்க அதை பத்தி சொல்லுங்க. அனைத்து அணியிலிருந்து அனைத்து அணியினர்களுக்கும் எங்களது ஃப்ரீடம் வாய்ஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல வருடம் இந்த தொடரானது சிறப்பாக நடைபெறும். இந்த வருடமும் சிறப்பாக நடைபெற்றது. இது வந்து 2 ஊரில் நடந்ததுனால கொஞ்சம் சிறப்பாக நடத்த முடியல. அடுத்த வாட்டி ஒரே கிரௌண்டில் நல்லா நடத்துவோம். வருகிற இந்த அனைத்து அணியினர்களுக்கும் ஃப்ரீடம் வாய்ஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த விஜய் சொல்றது மாதிரி நன்றி நன்றி, எனக்கு வேற எதுவும் பேச தெரியாது முடிச்சாது. அதனைத் தொடர்ந்து இத்தொடரிற்கான சிறப்பு சூப்பர் சிங்கர் கலைஞர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறாங்க. தெரியுதா கொஞ்சம் அந்த வீடியோல எடுத்துவாங்க. சூப்பர் சிங்கர் புகழ் அண்ணன் கருப்பையா கலைஞர் மன்னிக்கவும் கலைஞர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். காரியம் கோவிந்தன் அவர்களுக்கு கஷ்டப்பட்டீங்க, கொஞ்சம் அண்ணன் சக்தி அவர்களுக்கு எங்களின் கவுன்சிலர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். இனி வரும் காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த உதயம் செய்து கொடுப்பேன் என்று மகா ஆடியோஸ் அண்ணன் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த முதல் வரிசினை வாரி வழங்கிய அண்ணன் SMS சேர்த்து மூவர் எங்களின் கவுன்சிலர் சுந்தர்ராஜ் அருமை மாமா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பது இச்சுற்று வட்டாரத்தின் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய பிரபு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை சிறப்பா ஒருங்கிணைப்பு பண்ணதுக்கு சிறந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து ஐயா கண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். நல்லதொரு உதயமாக ஆரம்பித்து இன்று தமிழ்நாடு அளவுக்கு நாங்கள் முன்னேறி இருக்கோம்னா அதுக்கு எல்லாருமே நீங்க கொடுக்குற நிறைய சப்போர்ட் தான். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உரிமை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். ஜெயராம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. இத்தொடரினை அரும்பாடுபட்டு பல இரவுகள் பல பகல்கள் தூங்காமல் போட்டியினை வழிநடத்தி சென்ற முடிந்த பதவியெல்லாம் முடிய போறது வரப்போறது எல்லாத்துக்குமே அங்கதான் அணிகளில் ஒன்றாகிய செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல் அணியின் அணி தலைவர் ஒரு கடைக்கோடி ஊரில் பிறந்து தமிழ்நாட்டில் பெயர் சொல்லும் அளவிற்கு வளர்ந்து வந்த ஒரு இளம் வீரர். அந்த அணியின் அணி தலைவர் சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய மரபமங்கலம் தொடரில் தொடர்ச்சியாக 2 முறை முதல் பரிசினை தட்டி செல்வதற்கு அநேகமாக 3 ஜல்லிக்கட்டில் முதல் பரிசினை தட்டி சென்ற வீரர் அண்ணன் செல்வம், இடதுகை மட்டை வீச்சாளர் ஆல்ரவுண்டர் அண்ணன் செல்வா அவர்களுக்கு முன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். இப்போட்டியின் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்ததற்கு மனமார்ந்த நன்றி.
அணியின் அதிரடி ஆட்டக்காரர் அன்பு நண்பர் பல முறை அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது. அவ்வளவுதான் பிரைஸ் கொடுத்தோடனே லேட் ஆகுது. தொடரின் 7வது பரிசு ரொக்க பரிசாக 7000-உடன் இந்த நினைவு பரிசினை தட்டி செல்லும் அணி கோவில்பட்டி. 7வது பரிசினை வழங்கிய அண்ணன் எஸ் பாக்கியராஜ் கூட்டாட்சி என்றனர். தட்டி செல்லும் அணி கோவில்பட்டி. 6வது பரிசு ரொக்க பரிசாக 5000-உடன் இணைந்து இந்த நினைவு பரிசையும் வழங்குபவர் பாசத்திற்குரிய ஆர் ரமேஷ் நாச்சியார் குரூப் ஒற்றாணி அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 5வது தொடருக்கான 5வது பரிசினை தட்டி செல்லும் அணி ஊர் வேறாக இருந்தாலும் இந்த அளவில் மனதளவில் எங்களுக்கு பரிசினை வழங்குபவர் பி செல்லமணி எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் சீரங்கப்பட்டி உச்சாணி அவர்களை மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பரிசினை தட்டி செல்லும் வீரர் அந்த தம்பி யோகேஷ். வெற்றி வாய்ப்பினை இழந்த இம்மண்ணின் மைந்தர்கள் கண்ணகுடி ஃப்ரீடம் வாய்ஸ் அணியினர் தொடரிற்கான 4வது பரிசினை செல்கின்றனர். குணசேகரன் வருவாய்த்துறை அதிகாரி அவர்களும் எப்பொழுதும் கிரிக்கெட்டை பேச்சாகவும் மூச்சாகவும் கொண்டிருக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் பழனி புத்தாம்பூர் அவர்களுக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2025 அதிகமான தொடர்களில் பங்கெடுத்த அணி, அதிகமான தொடர்களில் பரிசினை உறுதி செய்த அணி ராஜகோபாலபுரம் அணியினர். அந்த அணியிலும் அனுபவம் வாய்ந்த வீரர்களை கொண்ட அணி 2 பிள்ளைகள் என்றுதான் கூற வேண்டும். அந்த அணியின் அணி தலைவர் அன்பு அண்ணன் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய செந்தில் அண்ணன் அவர்களும் தனது பணி ஆசிரியராக இருந்தாலும் பள்ளியில் மட்டுமல்ல மைதானத்திலும் தனது வீரர்களையும் எந்தளவு நல்லொழுக்கத்தில் நல்வழியில் எடுத்து செல்வேன் என்ற முனைப்பில் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் அண்ணன் பாண்டியன். அந்த அணியின் அணி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் அவர்களுக்கும் செந்தில் அண்ணன் அவர்களுக்கும் மனமான 2வது பரிசினை தட்டி சென்ற அணி பல முறை தோல்வி அடைந்தாலும் தோல்வியை கண்டிப்பாக ஒரு நாள் தோற்கடிப்பேன் என்ற முனைப்பில் பல உழைப்பினை போட்ட நேற்றைய தினத்தில் மணமேடையில் புது மாப்பிள்ளையாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் இந்த தொடரிற்கான சிறந்த பந்து வீச்சாளர் பரிசினை பெற்ற அந்த அணியினை வெற்றி பெற செய்த முள்ளூர் அணியின் வீரர்களை விழாமேடையை நோக்கி வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிரிக்கெட்டில் உழைப்பையும் டெடிகேஷனை கொடுத்துள்ளார் முள்ளூர் அணியினர். குறிப்பாக அனைத்து வீரர்களின் வீரத்தை வெளிப்படுத்தினாலும் அண்ணன் மாரிஸ் எவ்வளவோ வேலைப்பாடு இருந்தாலும் நேற்றைய தினத்தில் கல்யாணத்தினை முடித்து இன்றைய தினத்தில் போட்டியில் பங்கெடுத்த அண்ணன் மாரிமுட்டி என்று அழைக்கப்படக்கூடிய செல்லமாக அனைவரும் மாரிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மாரிஸ் அவர்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டை வீச்சாளராக வயது 18 ஆனாலும் 2வது பரிசினை உறுதி செய்திருக்கின்றார் முள்ளூர் அணியினர். இத்தொடரிற்கான 2வது பரிசு இத்தொடரிற்கான 2வது பரிசினை வாரி வழங்கிய 20,000-உடன் கூடிய இந்த அழகிய கோப்பையை வழங்க காத்துக் கொண்டிருப்பவர்கள் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஆரியர் ராமசாமி. 2வது பரிசு முள்ளூர் அணியினர் பரிசினை முத்தமிட்ட அணி கொண்டாட்டல் 24 அணிகள் 5 போட்டிகளில் வெற்றி பெற்று இத்தொடரிற்கான முதல் பரிசினை தட்டி சென்று அழகிய கோப்பையை முத்தமிட்ட அணி ஐயம்பட்டி DMK பிரதர்ஸ் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த தொடரிற்கான ரொக்க பரிசு
25,000 பொற்காசுகளை வழங்குபவர் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அன்பு மாமா சுந்தர்ராஜ் எங்களின் கவுன்சிலர் அவர்களுக்கும் அவர்களின் அன்பு சகோதரர் வெங்கடேசன் உத்தாளி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் பின்னாடி இத்தொடருக்கான முதல் பரிசு கலந்து கொண்ட அணியிலோ அதிகமான இளம் படைகளை கொண்ட DMK ஐயமட்டி அணியினர் இளம் படைகளை கொண்ட அணி தொடரிற்கான முதல் பரிசை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இத்தொடரிற்கான வைரமுத்து அவர்களுக்கு பொன்னாடை எங்களுக்காக அயராது உழைத்த ஊர் வேறாக இருந்தாலும் மனதிலும் எங்களின் பாசத்தலைவிலும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய அண்ணன் பத்ராகுட்டியை சேர்ந்த வைரமுத்து அவர்களுக்கு தென்னங்குடி ஃப்ரீடம் பாய் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். புள்ளிக்கட்டை செந்தில் அண்ணன் ஜல்லிக்கட்டு பேரவை அவர்கள் சார்பாக அண்ணன் செந்திலின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய அண்ணன் ஜல்லிக்கட்டு நாயகன் அருண் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறார்கள். முதல் பரிசினை முத்தமிட வாய்ப்பாக அமைய முடியவில்லை. ஆனால் பல நடத்திய தொடர்களிலும் பல அணிகளுக்கு சிம்ப சொப்பனமாக விளங்கிய ஒரு பல மாநிலங்களுக்கு சென்று புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு புகழை தேடி சென்று கொண்டிருக்கும் செட்டிப்பித்தாம்பட்டி அணியின் அணி தலைவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. வெங்கட் அவர்களுக்கும் தென்னங்குடி ஃப்ரீடம் பாய்ஸ் அணியினர்களுக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து புதன்கிழமை தான் வந்து எல்லா பிரைஸுமே எங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆனிச்சு. அதுக்கு ரொம்ப வந்து உறுதுணையா இருந்தது பாத்தீங்கன்னா நம்ம கவுன்சிலர் அண்ணன் அவர் தான். அதுல பாத்தீங்கன்னா இப்ப வெள்ளிக்கிழமை புதன்கிழமைனால அடுத்த 2 மூத்த நாள் வந்தனால பாத்தீங்கன்னா நாங்க வெள்ளிக்கிழமை தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பெடிஷன் கொடுக்குறோம். நாளைக்கு வச்சுக்கிட்டு என்ன நீங்க இன்னைக்கு வரே சொல்லிட்டு நாங்க 5 மணிக்கு போனாலும் வந்து நைட்டு 11 மணி வரையும் உட்கார சொன்னாங்க. நான் விருந்தாலும் பர்மிஷன் வாங்கி தான் போகணும்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து வாங்கிட்டு தான் வந்தோம். அதுக்கு நம்ம உதவி போனது பாத்தீங்கன்னா அவங்க அவரு அண்ணன் கவுன்சிலர் அண்ணன் இங்க இருந்து கால் பண்ணி அவங்க பேசினாங்க. ஆமா, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அங்கேயே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தனால அவங்கள்ட்ட பேசி நைட்டு 11 மணிக்கு அங்க இருந்து இங்கே வந்தோம். அது எல்லாருக்கும் தெரியுமா தெரியலன்னு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியாது. அவரு திமுக ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் அவருக்கு தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா பசங்க இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் என்ன பண்ண நினைச்சேன்னா எல்லா டீமுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு 24 டீமுக்கு வாய்ப்பு கொடுத்து 7 டீமுக்கு பிரைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாங்க 24 டீம் வச்சு 7 பிரைஸ் வச்சோம். இதுல வந்து எங்களுக்கு வந்து பெரிய பணமும் வரல, அதுல வந்து புரிஞ்சுட போற மாதிரி நாங்க எதுவும் பண்ணல. ஆனா ஒரே ஒரு டீம் மட்டும் எங்களை கேட்டாங்க, என்ட்ரன்ஸ் அதிகமா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஆமா, அதனால இப்ப எல்லா ஒரு 7 டீமுக்கு பிரைஸ் கொடுக்காங்க, 24 நம்ம எல்லா டீமுக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அது வந்து நான் கஷ்டப்பட்டு நடத்தினா. இதுல வந்து நம்ம 2 கிரவுண்ட்ல வச்சனால பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லா பசங்களுமே சரி 2 கிரவுண்ட்ல அலைஞ்சு திரிஞ்சு 2 நாள் யாருமே உட்கார கூட இல்லை. எல்லா பசங்களும் சரி, கிட்டியா இருந்தாலும் சரி, வெங்கடா இருந்தாலும் சரி, கவி, அருண், செல்வா, எல்லா பசங்களும் அவரு ஓடாங்க. அவரு எங்க எந்த ஊரே கிடையாது, அவர் மச்சான் 2 நாளா இங்கே கிடையாது. எல்லா பசங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். பிளஸ் ஏதாவது மேட்சுக்கும் போது நம்ம கொஞ்சம் எப்பவுமே ஆக்ரோஷமா தான் இருப்போம். யாராவது ஏதாவது சொல்லியிருந்தா கூட எப்பவும் போல மனசுல வச்சுக்காதீங்க. இன்னும் ஒண்ணு நான் சொல்லிக்க விரும்புறேன். ஜெயராம எங்க இருக்க, இந்த மேட்ச் நடத்துறதோட முக்கிய காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சின்ன பசங்க வந்து பெரிய பசங்க வந்து விலகி போறாங்க. அதாவது மொபைல் மூலமா அப்படியே விலகி போறாங்க. அப்ப என்ன பண்ண நம்ம டீம்ல இருந்தாங்கன்னா நம்ம சொல்றபடி நடப்பாங்க, நல்ல பசங்களா இருப்பாங்க. நம்மளை விட்டு விலகி போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தப்பான வழிக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டோர்னமெண்டே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தின ஒரே காரணம். பசங்க இதுவரைக்கும் நாங்க விளையாடும் போது பாத்தீங்கன்னா வெறும் 5 பேர் மட்டும் தான் வந்து நாங்க கிரவுண்ட்ல விளையாடுவோம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20-30 பேர் பசங்க வந்து நிக்கிறாங்க. இதே வந்து நான் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போறதுக்காக ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் நாங்க வந்து இங்க மேட்ச் நடத்துறது. சரிங்களா? இதுல வந்து நமக்கு ஒத்துழைப்பு தந்த அண்ணன் கவுன்சிலர் அண்ணா மற்றும் 2வது பரிசு எங்களை துணைத்தலைவர் அவர் அண்ணன் ராமசாமி அண்ணன், அவர் அசோக் அண்ணன், மற்ற அவர் தலைவர் வந்து அவர் செல்லமணி அண்ணன், அவர் ரமேஷ் உச்சாணி ரமேஷ் நாச்சியார் குரூப் உச்சாணி ரமேஷ், அவரு எஸ்ஐ ஆனந்த் அண்ட் சிவா, செட்டிப்பிச்சாமண்டி சீனண்ணன்,
ஏபிசி பேக்கரி எல்லாருமே நமக்கு நண்பர்கள் அழைச்சாங்க. அன்னைக்கெல்லாம் சித்தப்பாலாம் கேட்டோடனே அங்கே 2 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு போனாரு நம்ம கலைஞர் சித்தப்பா. அதான் ஒரு கேட்டதுக்காகவே கொடுத்துட்டு போனாரு. நம்ம வந்தோம் கேட்டதுக்காக. அது மாதிரி எல்லாரும் நல்லா ஒத்துழைப்பு தந்து சிறப்பாக நடத்த இதை முடித்து கொடுத்ததுக்கு வந்து கிராண்டா பண்ணல. சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா பண்ணலாம். நன்றி, வணக்கம். ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும். ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற ஒரு திருக்குறள். அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, நம்மளை பெற்ற தாய் நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கும்போது உன் மகன் நல்லா பண்றான் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்றதை கேட்கும் போது அந்த தாய் மன மகிழ்ச்சி அடைவாரு அப்படிங்கிறத அப்பயே திருவள்ளுவர் சொன்னாரு. இந்த இடத்துல நான் இதை ஏன் சொல்றேன்னா, வெங்கட் ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு மட்டும் இல்லாம நிறைய ஸ்டேட்ல போயிட்டு விளையாண்டு தமிழ்நாடு நல்ல டீம் நிறைய டீம் இருக்காங்க. அதுல ஒரு டீம் தான் செட்டி பிச்சாம்பட்டி. அந்த டீமோட கேப்டன் நிறைய ஸ்டேட்ல போய் நம்ம புதுக்கோட்டையோட புகழை கொண்டு வர்ற ஒரு நபர். அவரு தென்னங்குடி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஒரு இவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு இங்க பொன்னாடி போட்டி கவனிக்கிறாங்க. வெங்கட்டோட வளர்ச்சி நீங்க பார்த்ததுல சின்ன பையனா இருந்திருப்பாரு. கண்டிப்பா பேட் பிடிக்கிறதே இப்பதான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் வளர்த்து விட்டு இருப்பீங்க. நீங்க வளர்த்து விட்ட பையன் இத்தனை ஸ்டேட்ல ஒரு டீமுக்கு கேப்டனா போய் இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கு அதை பத்தி சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா, பசங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்களோ பவுலிங் பண்றாங்களோ அது முக்கியமே கிடையாது. எனக்கு வந்து பந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் கரெக்டா. நான் சின்ன வயசுலயே வந்து அவனுக்கு வந்து ஒரே ஒரு ட்ரைனிங் மட்டும் தான் கொடுத்தேன். பந்து பிடிக்கிறதுக்கு மட்டும் தான் ட்ரைன் பண்ணேன். மற்ற எல்லாம் நான் வளர்ந்து கத்துக்கிட்டது எல்லாம் அவனோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். சரிங்களா? அவனதான் அவன் எப்போ கத்துருக்கான். அதுக்காக அவன் திறமை வளர்த்துக்கிட்டான். அது மாதிரி எல்லாருமே வளர்த்துக்கிட்டு தான் நான் வந்து ஆசைப்படுறேன். எல்லா பசங்களுக்குமே திறமை கண்டிப்பா இருக்கும். அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி வளர்த்து விடுறதுக்கு யாராவது ஒரு ஆள் இருக்கணும். சரியா? அதனால முதல்ல வந்து அடிப்படை தகுதியே வந்து இந்த கிரிக்கெட்டுக்கு வந்து பந்தம் நல்லா பிடிக்க தெரியும். அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஒரு நல்ல டீமா நம்ம இருக்கு கண்டிப்பா வாய்ப்பு. நன்றி உரை வந்து அண்ணன் திமுக ஒன்றிய கவுன்சிலர் அவர்களை வந்து பேச வந்து மேடை கலைக்கிறேன். இத்தொடர் மட்டுமல்லாமல் இப்பஞ்சாயத்தில் கிரிக்கெட் மட்டுமல்லாமல் எந்த ஒரு விழா நடைபெற்றாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து அவர் வாழ்க்கையில் இல்லை என்ற வார்த்தையை மட்டும் வாழ்வில் இல்லாமல் மாற்றும் ஒரு நபர். நம்ம ஊர்ல கடைசியா இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கச்சேரி நடத்தோம். அப்போ போய் கடைசி நேரத்துல தான் கேட்டா எல்லாமே ஃப்ரீயா பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணி தரோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்க முன்னாடி இப்பதான் சொன்னாங்க புதன்கிழமை தான் ரெடி பண்ணோம்னு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடத்துற டோர்னமெண்ட்டுக்கு ஒரு 25,000 பிரைஸா இருக்கட்டும், எந்த ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும் சரி, எப்பவுமே ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு நபர் தான். அவங்களுக்கு கண்டிப்பா இந்த பஞ்சாயத்துல இருக்க எல்லா ஊர் மக்களுமே பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம். அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு ஒரு ஆர்வம், யார் எது கேட்டாலும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா நீங்க பண்ணக்கூடிய ஒரு நோக்கம் எந்த மாதிரி வந்துட்டா அப்படின்னு அரசுக்கு அனுப்பின நல்லா இருக்குங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லி அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. நான் அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாமே எல்லாருமே எல்லா ஊர்லேயுமே இப்போ 3 பஞ்சாயத்தில் எது யார் எது சொன்னாலுமே எல்லாமே எதுவுமே தப்பாமல் நம்மளாம் முடிஞ்சாலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி யார் எது சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். நன்றி நன்றி நன்றி. அண்ணனோட பேச்சு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் செயலும் அவரோட குணமும் அதிகமா இருக்கும். ரொம்ப நல்ல வாழ்த்துக்கள். கடைசியா இறுதி எல்லாருக்கும் வணக்கம். இந்த டோர்னமெண்ட் வந்து நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக வந்து எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தணும். எல்லா பசங்களுக்குமே கமிட்டியில் உள்ள எல்லா பசங்களாக இருந்தாலும் பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படின்னா இது வந்து ஒரு 3 நாளில் நடத்தின டோர்னமெண்ட். இது எல்லாருமே 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. நான் ஒரு சில பேருக்கு வந்து சின்ன பசங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது என்னதுன்னா, ஒரே ஒரு கோரிக்கை தான் என்னோடது. எல்லாருமே ஃபோன் வந்து அதிகமாக பார்க்குறீங்க. எல்லாருமே ஃபோன் மூலியமாக தான் கெட்டே போகிறாங்க. அது வந்து நான் வந்து எங்கள் ஊர் பசங்களா சொல்கிறேன், தினங்குடி பசங்களை சொல்கிறேன். எல்லா சின்ன பசங்களுமே பெரிய பசங்க மேட்ச் விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது சின்ன பசங்க வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. மேலும் மேலும் என்ன மாதிரி ஒரு பிளேயரு குணாமச்சான்
ஜெயராம் மாதிரி ஒரு பிளேயர்ஸ் வர்றதுன்னா சின்ன பசங்கள்ல இருந்து இவங்க மாதிரி பசங்கள்ல இருந்து தான் நாங்க வந்தது. இவங்களாதான் ஆர்வப்பட்டு வரணும். இவங்கள வந்து நாங்க கூப்பிடுற மாதிரி இருக்கு. அந்த போன்ல வந்து எல்லாருமே கெட்டு போறாங்க. நல்லா விளையாடுங்க, எந்த கேமா இருந்தாலுமே நல்லா விளையாடுங்க. கிரிக்கெட்டோ கபடியோ கேரமோ எல்லாருமே எங்களோட வந்து திறமையை வந்து வளர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து திறமை ஒரு நாள் வெளிவரும். இது மாதிரி ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அப்படி சொல்ல மறந்துட்டேன். கார்த்தி, தினேஷ் அவங்கிட்ட உள்ள நம்ம தம்பிகள் தான். அவங்களும் ரொம்ப எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. எல்லாருக்கும் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஒட்டான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நல்ல டீமோட கேப்டன், தொலைபேசியை தொலைவுல பேசுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. தனிமையா இருக்கும்போது தான் தொலைபேசியை தவிர 4 பேரோட இருக்கும்போது நம்மளை தனிமைப்படுத்தி கொண்டு போறதுக்கு தொலைபேசி இல்லை. தொலைபேசியை தொலைவுல வைங்க. ஆடுகளத்துல உங்களோட களத்தை வீரத்தை காட்டுங்க. இதோட முடிச்சுக்கலாம். கலந்துகிட்ட அனைத்து அணியினர்களுக்கும் எவ்வளவோ வேலை பணிச்சூழல் இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்காக இவ்வளவு நேரம் எங்களுக்காக வந்து காத்திருந்து அனைத்து விதத்திலும் தலைமையையும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவர்களையும் நன்றியை தெரிவித்து விடைபெறுவது தென்னங்குடி ஃப்ரீடம் வாய்ஸ்.